ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 42 இன்ச்சு சுடிதார் டாப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். நம்ம ஒரு 42 இன்ச்சு சைஸு சுடிதார் டாப் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இது வந்து சுடிதார் மெட்டீரியலில் இந்த மாதிரி நெக்குக்கு மட்டும் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து லைனிங் வந்து ஒரு 2 மீட்ரு, கைக்கு தேவையில்லை அப்படின்றதுனால 2 மீட்ரு. உங்களுக்கு கைக்கும் லைனிங் வேணும் அப்படின்னா கை சின்ன கையா பெரிய கையான்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தக்கன லைனிங் வாங்கிக்கலாம். இது கைக்கு தேவையில்லை லைனிங் சொல்லி ஒரு 2 மீட்ரு வாங்கியிருக்கோம் பாடிக்கு மட்டும். இப்போ முதல் நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த எம்ப்ராய்டிங் போட்ட டிசைனில் எப்படி எல்லாம் துணி இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லி அதுக்கு தக்கன நம்ம எப்படி லைனிங்கை போட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். 2 மீட்டர் லைனிங் கிளாத்து கரையும் ஒன்றா போட்டிருக்கோம். ஒன்றா போட்டு நெட்டாக மடிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா ரெட்டையாக மடிச்சிருக்கோம். முதல் கரை ஒன்றா போட்டு அகலத்தை மடித்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், உயரம் 2 மீட்டரை அப்படியே 4ஆக மடிச்சிட்டோன்னா உங்களுக்கு 2 மடிப்பு பகுதி வந்துடும். இங்கே 4 ஓப்பன் பகுதி, கரை பகுதி வந்துடும். இந்த மாதிரி தான் எப்போயுமே நம்ம சுடிதார் டாப்புக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு மடித்து போடணும். நம்மளோட இடது பக்கம் வெட்டுறவங்களை பார்த்து இந்த மடிப்பு பகுதியை வச்சுக்கோங்க. மேலே வந்து 1 மீட்டர் 2 மீட்டரை மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால மேலே ஒரு மடிப்பு பகுதி வரும். இப்போ மேலே தான் நம்ம பாடியோட அகலம் எடுக்க போகிறோம். கீழே வந்து டாப்போட உயரம் கீழே வந்து குறிக்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம உயரம் குறிச்சிக்கலாம். உயரம் வந்து 42 இன்ச்சு டாப்போட உயரம். நம்ம லைனிங்கு அப்படின்றப்போ ஒரு 2லேருந்து ஒரு 5 இன்ச்சு வரைக்குமே தாராளமாக நீங்கள் லைனிங்கை குறைச்சி வச்சுக்கலாம். அப்போ 42ங்கிறப்ப ஒரு 2 இன்ச்சு குறைச்சாலும் சரி, ஒரு நம்ம 2 மீட்டருங்கிறப்ப தாராளமாக 2 இன்ச்சு குறைச்சா சரியாக வரும். எவ்வளோ வருதோ அதை அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மெயின் சுடிதார் டாப் வந்து உயரம் வந்து 40 இன்ச்சு, அதோட 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்ப்போம். அது வந்து மெயின் கிளாத்தில் அந்த மாதிரி 42 வரும் உயரம். இப்போ நம்ம லைனிங்குங்கிறப்ப அதை விட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு 5 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து மெயின் கிளாத்தோட உயரம் வந்து 40 + 2 42. நம்ம லைனிங்கில் வந்து ஒரு 3 இன்ச்சு தாராளமாக குறைச்சி வைக்கலாம். 49 வச்சுருக்கேன். 40ஐயும் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதை ஏன்னா மெயின் கிளாத்து 42 வரும், அதில் 1.5 இன்ச்சு தச்சுருவோம். இதுலேயும் அதே போல் 1.5 இன்ச்சு கீழே மடித்து தச்சுருவோங்கிறப்ப உங்களுக்கு உயரம் சரியாக தான் வரும். இப்போ இல்லை எனக்கு உயரம் இன்னும் ஏற்றி வரணுனாலும் ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம பிரியந்தான். நான் 39 இன்ச்சு வச்சுருக்கேன் உயரம். இது லைனிங்கு. மெயின் கிளாத் வைக்கலாம், நம்ம கூட வச்சுக்கணும். இப்போ மேலே பாருங்கள், இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வச்சுருக்கோம். மேலே ஒரு உயரத்தை மடித்தது மடிப்பு பகுதி வரும் இல்லையா, அந்த இடத்துல பாடி அகலம் 42 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 42 4ஆக நம்ம பிரிக்கிறோம், 4ஆல் வகுக்கிறோம். அப்போ வந்து நமக்கு 10.5 வரும். 10.5 இன்ச்சு தான் பாடியோட அகலம். அதை விட நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கு தாராளமாக கூட்டிக்கலாம். நீங்கள் 1, 1.5, 2 வரைக்குமே சுடிதாரில் தாராளமாக கூட்டிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கூட்டுறேன். அப்படிங்கிறப்ப பாடி அகலம் 10.5, பாடி அகலம் 10.5. நமக்கு 42 இன்ச்சு மேலே 10.5, அதோட 1.5 இன்ச்சு கூட்டினோம்னா நமக்கு 12 இன்ச்சு குறிச்சாச்சு பாடி அகலம். அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இடுப்பு உயரம்னு ஒரு உயரம் எடுப்போம். அதுதான் வந்து பாடி ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர்றது. 14.5 வைக்கிறேன். 14.5.
இந்த 14 உயரம் குறித்த இடத்துல அந்த பாடி அகலம் 12 குறித்தோம் இல்லையா, அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாடி அகலம் 12 இருக்கு இந்த இடம். அடுத்ததா மேலேருந்து இடுப்பு உயரம் குறித்ததுக்கப்புறமா ஓப்பன் உயரம் குறிக்கணும். ஓப்பன் உயரம் 22. இந்த 22ல் இங்கே பாடி அகலம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை விட நம்ம 1 இன்ச்சு கூட்டிக்கலாம். அப்போ தான் வந்து ஹிப்போட அகலம் நமக்கு பத்தும். இதே இது தொப்பை இருக்குது அப்படின்னா நீங்கள் தொப்பைக்கு தக்கனா உங்களுக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட நம்ம கூட்டிக்கலாம். நான் வந்து 1 இன்ச்சு தான் கூட்ட போகிறேன். உங்களுக்கு 42 இன்ச்சு சைஸ் தைக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு தைக்கிறோமோ அவங்களோட ஹிப் அளவையை எடுத்துக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மேலே வச்ச பாடி அகலம் 12 வச்சோம் இல்லையா, அதை விட 1 இன்ச்சு நார்மலாக இருக்காங்க தொப்பை இல்லை அப்படின்னா 1 இன்ச்சு கூட்டுங்க. இல்லை தொப்பை இருக்குது அப்படின்னா இன்னும் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி கூட்டிக்கலாம். நான் வந்து 12 + 1 13. இதுதான் வந்து இங்கே தான் ஓப்பன் உயரம், அதாவது மேலேருந்து ஓப்பன் உயரம் 22 எடுத்தாச்சு. இந்த ஓப்பனுக்கு அகலம் இது வந்து நம்ம இடுப்பு பகுதி அகலம். இது வந்து பாடி அகலத்தை விட 1 இன்ச்சு கூட வச்சிங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சரியாக வரும். இப்போ வச்சாச்சு 13 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம மேலே கழுத்தகலம் பாடி அகலம்லாம் எடுக்கணும். இப்போ எதுக்கும் உங்களுக்கு நான் இந்த இடுப்பு உயரம் வரைக்கும் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அளவெடுக்கிறது ஈஸியாக புரியும். அடுத்ததாக மேலே கழுத்தகலம் ஷோல்டர் ஆம்கோல் எடுக்க போகிறோம். கழுத்து அகலம் 2.5, ஷோல்டர் 4.25, அதாவது 3.25 இன்ச்சு. 1/2 இன்ச்சு கழுத்துக்கு தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு நம்ம ஆம்கோலில் கை வச்சு தைக்கிறதுக்கும் 1 இன்ச்சு வந்து ஷோல்டரில் சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி சேர்க்குறப்போ உங்களுக்கு 4.25 இன்ச்சு வரும். அடுத்ததா இங்கேருந்து ஆம்கோல் இந்த ஷோல்டர் குறிச்சோம் பாருங்கள், அங்கேருந்து ஆம்கோல் 7 இன்ச்சு. இந்த இடத்துல அந்த சரியாக இருக்கான்னு பார்த்தோம். இங்கே 6.25 வச்சோம் இல்லையா, 2.5 + 4.25 6.25. அதே 6.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். அதே போல் இங்கேயும் 7 ஆம்கோலுக்கு. இப்போ ஆம்கோலுக்கு நம்ம வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல தையலுக்கு தேவையான அளவு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம், 1.5 இன்ச்சை மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது முன் கழுத்து இறக்கம். இது வந்து கழுத்து நான் டிசைன்லாம் வரல, அந்த மெயின் கிளாத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நெக்கில் வந்து யோக் மாடல் மாதிரி ஒரு பைப்பிங். இந்த மெயின் கிளாத்தில் நம்ம மெட்டீரியல் வாங்குறப்ப என்ன டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு எந்த நெக்கு வச்சா நமக்கு நல்லா இருக்குன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும், கஸ்டமர்கிட்டே கேட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் பா நெக்கு தான் வைக்க போகிறேன். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சென்டரில் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் மட்டும் சென்டரில் வரும். அப்படிங்கிறப்ப பா நெக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ முன்கழுத்து இறக்கம் 5, பின்கழுத்து இறக்கம் ஒரு 6. இப்போ நம்ம முன்கழுத்து இறக்கம் குறைச்சி வருது இல்லையா, அதை மார்க் பண்ண. பின்கழுத்து சாதாரணமாக ரவுண்ட் நெக்கு தான். அப்படிங்கிறப்ப இது முன்கழுத்துக்கு, இது பின். ரெண்டுக்குமே கழுத்தோட அகலம் மேலே என்ன அளவு வைக்கிறோமோ அதே தான் வைக்கணும். நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். சாதாரண டிசைன் இல்லாத சாதாரண கழுத்து தான் அப்படிங்கிறப்ப நம்ம இதிலே கட் பண்ணிடலாம், இல்லைனா கேன்வாஸ் கொடுத்து கட் பண்ணணும். ஓகே, வரைஞ்சி காமிக்கிறதுக்காக வரைஞ்சிருக்கேன். நம்ம கழுத்தை இந்த அளவில் நம்ம மார்க் பண்ணுவோம், வரைகிறது அப்புறம் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வரையலாம். இந்த பாயிண்டில் இருந்து 1.25 இன்ச்சு பாருங்கள், 1.25 இன்ச்சு வைக்கிறோம். வச்சு இங்கேருந்து இப்படியே கொண்டு வாங்க. இது எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அப்படி ஜாயின் பண்ணி விடுங்க.
இது வந்து பின்பக்க ஆம்கோல். முன்பக்கத்துக்கு நம்ம எப்போயுமே சுடிதாரில் இது டைட் ஃபிட்டிங் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்ப லூஸ் விழுகாமல் இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ஆம்கோல் கிட்ட. இப்போ இந்த பிளேஸையும் இந்த பாயிண்ட்டையும் ஒன்றா சேர்க்குறோம். மேலே அதே இடம் இருக்கணும், வர வர கூட்டிகிட்டே வரும். இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் தான் இப்போ இதிலேருந்து 1.25 நீங்கள் எடுக்கிறீங்க பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து 1.25 எடுக்கிறப்ப முன்பக்கத்துக்கான வளைவு நமக்கு வந்துடும். இது எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அப்படியே ஜாயின் பண்ணிட்டு, இது பின்பக்க வளைவு, இது முன்பக்க வளைவு. நம்ம மொத்தம் 4 பீஸை சேர்த்து வெட்டையில் பின்பக்கத்தை தான் வெட்டணும். கழுத்து வந்து நம்மளுக்கு குறைச்சி வர்ற கழுத்து எதுவோ அதை வெட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனியாக எடுத்து வெட்டிக்கலாம். நான் உங்களுக்கு இதில் வரைஞ்சி தான் காமிச்சிருக்கேன். நான் கழுத்து வெட்டையில் தனித்தனியாக எடுத்து தான் வெட்டுவேன். இப்போ அடுத்ததாக வந்து ஆம்கோல் வரைஞ்சாச்சு, கழுத்தெல்லாம் நம்ம வரைஞ்சி வச்சிட்டோம். இங்கே பார்க்கலாம், இடுப்பு உயரம் எடுத்தோம் இல்லையா 14.5. அதாவது நம்ம எப்பயுமே உயரத்தில் வந்து தையலுக்கு 2 இன்ச்சு சேர்க்குறோம் இல்லையா, அது கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு ஷோல்டரில் தைக்கிறதுக்கும் தான் எடுப்போம். அதனால நம்ம மெத்தட் படி நீங்கள் ஆம்கோல்லையோ கழுத்துக்கோ தைக்கிறதுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக விட தேவையில்லை. இப்போ இடுப்பு உயரம் 14 இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இடுப்பு ஷேப்புக்கு நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணலாம். இது எல்லா அளவுக்குமே காமனாக சரியாக வரும். ஒருவேளை ரொம்ப தொப்பை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை 1 இன்ச்சாக மாற்றிக்கலாம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் 3ஐயும் ஒன்று சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டும் வெட்டிக்கலாம். இப்போ இப்படி கொண்டு வந்துருங்க. இப்போ நமக்கு பாடி ஷேப் வந்துருச்சு. அடுத்ததாக கீழே வந்து இங்கே இடுப்பு ஓப்பனுக்கு என்ன அகலை வச்சோமோ அதே அளவே நம்ம இங்கே கீழே வச்சுக்கலாம். இது 13 வச்சுருக்கோம், அதே அளவே நார்மல் டாப்புக்கு போதுமானது. பாருங்கள், மேலே 13 இடுப்பு கிட்ட ஓப்பன் கிட்ட 13 இன்ச்சு வச்சோம் இல்லையா, பாடி அகலத்தை விட 1 இன்ச்சு கூட்டி வச்சுருக்கோம். அதே அளவை நான் இங்கே கீழேயும் வைக்கிறேன். கீழே இல்லை கொஞ்சம் விரிஞ்சு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இன்ச்சு கூட்டி வச்சுக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த உயரத்தை இதோட ஸ்ட்ரைட்டாக, இது வந்து ஓப்பனுக்கான பிளேஸ். இந்த இடத்துல இதில் இருந்து இது வரைக்கும் தான் நம்ம தப்போம், இதை ஓப்பனு, அதுக்காக நேராக கோடு போட்டுரும். இப்போ நம்ம எல்லாம் வரைஞ்சாச்சு. நாளை சேர்த்து எதை கட் பண்ணலான்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்து வந்து 5 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது. நம்ம இதை கட் பண்ணாலும் பின் கழுத்துக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படிங்கிறப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு பானைக்கு நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு முன்கழுத்தை வரைஞ்சி உங்களுக்கு நான் முன்கழுத்தோடைய கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1/4 இன்ச்சு தான் குறைச்சிருக்கோம். ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை அப்படிங்கிறவங்க 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி குறைச்சோம்னா பா ஷேப்பு கொஞ்சம் குறுகலாக வரும். இப்போ 4 பீஸை சேர்த்தே நம்ம குறைச்சிருக்கிற கழுத்தளவை வெட்டிடலாம். இது டிசைன் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக பான்றனால நம்ம 4 பீஸை சேர்த்து வெட்டிடுறோம். முன்கழுத்து வெட்டியிருக்கோம். இப்போ பின்பக்க ஆம்கோலை நம்ம வெட்டுறோம். இதில் எல்லாமே 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், அதனால் இந்த அளவில் 1.5 இன்ச்சு அப்படியே தச்சுருவோம். இப்போ கழுத்துக்கிட்ட இந்த இடம் ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள், ஷோல்டரு, இதை கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ முன்பக்கம் பின்பக்கம் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். அது போக இந்த இடத்துல 1.5 இன்ச்சு நம்ம உள்ளே தைக்கிறதுக்கு இங்கே வந்து சைடு ஓப்பன், இது வரைக்கும் நம்ம தைக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் அப்படிங்கிற அடையாளத்துக்கு இதை கட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதே இது நீங்கள் சின்ன கை தான், கையோட உயரம் ஒரு 7-8க்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் இந்த கிளாத்தவே நீங்கள் லைனிங்காக கொடுத்துக்கலாம்.
அப்படி இல்லை தேவையில்லைன்னா நம்ம லைனிங் இல்லாமலும் கை போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இப்போ கைக்கு யாரும் லைனிங் கேட்குறதில்ல. இப்போ வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக எடுத்துரும். இப்போ இதை வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, முன்பகுதிக்கு இதை வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ பின்பகுதியை இந்த முன்பகுதியில் நம்ம வெட்ட முடியாது. இது உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறதுக்காக நான் பின் கழுத்தை இதில் வரைஞ்சேன். இப்போ இதை பின்பகுதியாக வச்சுக்கிறோம். இதுதான் பின் ஆம்கோல். இதில் பின் கழுத்து இறக்கம் இதை விட 1 இன்ச்சு 6 இன்ச்சு இல்லையா, 1 இன்ச்சு கூட்டி வச்சுக்கிறோம். இங்கே ஒரு 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இதை இப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ ரவுண்ட் நெக்கு தான் பின் கழுத்து. நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றி வேணால் ஏற்றி வச்சுக்கலாம், இல்லை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின்பகுதிக்கு கழுத்தை கட் பண்ணிக்கலாம். முன்பக்கம் நம்ம பானைக்கு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து பேக் சைடு பின்பக்கம். இப்போ இந்த முன்பக்கத்தில் கழுத்து நம்ம வெட்டி வச்சாச்சு. இந்த ஆம்கோல் வந்து முன்பக்கத்துக்கான அளவை நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். ஆம்கோல் மட்டும்தான் நம்ம முன்பக்கத்துக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். கழுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே அளவு தான். இந்த மாதிரி ஆம்கோல் நீங்கள் குடஞ்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட் ஃபிட்டிங் போடுறப்ப முன்பக்கம் கை லூஸ் வராது. அந்த முன்பக்கம் ஆம்கோல்கிட்டையும் உங்களுக்கு லூஸ் வராமல் அழகாக இருக்கும். இப்போ லைனிங்கில் முன்பக்கமும் நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. பானைக்கு இந்த முன்பக்கம் ஆம்கோல் குடஞ்சி வெட்டியாச்சு. அதே போல் பின்பக்கத்துலேயும் பின்பக்கத்துக்கு கழுத்தோட இறக்கம் நம்ம கம்மி பண்ணியாச்சு. ஆம்கோல் ஏற்றி வச்சு வெட்டணும். 4 பீஸை சேர்த்து வெட்டினதில் நமக்கு சரியாக வந்துடுச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது முன்பக்கம், இது பின்பக்கம். இப்போ இதை வச்சு நம்ம அந்த மெட்டீரியலில் நமக்கு எப்படி இருக்குது துணி அப்படின்ற டிசைனை பொறுத்து நம்ம போட்டு தனித்தனியாக தான் கட் பண்ணுற மாதிரி வரும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் தச்சு வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம தனித்தனியாக தான் கட் பண்ணணும். அதே போல் விரித்து காமிக்கிறேன். முன்பக்கத்துக்கு சரியான அகலம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து நமக்கு இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குறோம். ஒரு 14 இன்ச்சு வரைக்கும் வரும் பாடி அகலம். இந்த பாருங்கள் 28 தான் இருக்குது. நமக்கு தேவை வந்து 13 தானே. ஏன்னா கீழே வந்து இடுப்புக்கிட்ட நம்ம ஓப்பன் கிட்ட என்ன அகலமோ அந்த அகலம் நம்ம கணக்கு பண்ணணும். அப்போ தான் துணியை மடிச்சு போட முடியும். நமக்கு இது பத்துமானது. இதே பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் மெட்டீரியல் வாங்கையிலேயே துணியெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. இது ஒரு 42க்கு மேலே போகையில் உங்களுக்கு இடுப்புக்கிட்ட பத்தாமல் போயிடும் இந்த துணி. அதனால் துணி வாங்கையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. இது 42 இன்ச்சுக்கு போதுமான அளவு. இப்போ முன்பக்கத்துக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்து கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. உள்ளே பாருங்கள் தச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை பிரிச்சுக்கணும். அடுத்து பின்பகுதி வந்து அப்படியே கட் பண்ணாமல் அகலமாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அகலத்துக்கு எடுத்துட்டு மீதத்தை பாருங்கள், இந்த அகலம் போக மீதம் உங்களுக்கு அப்படியே அகலம் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த அளவு அகலம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக துணி இருந்ததை கட் பண்ணிட்டாங்க முன்பக்கத்தில். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து சரி பண்ணி சரியாக வருமானு பார்த்துக்கோங்க. சைஸை பொறுத்து 42 இன்ச்சுக்குள்ளனா சரியாக வரும். அதுக்கு மேலேனா இந்த துணி வந்து பத்தாது. அதனால் பார்த்து நம்ம மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா கவனமாக வாங்கிக்கணும். இப்போ இதில் நம்ம 3/4 ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவே வைக்கலாம். அந்த அளவுக்கு துணி இருக்குது ஸ்லீவுக்கு. இப்போ நம்ம இந்த தையலை பிரிச்சுட்டு இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கே இந்த துணியை கட் பண்ணோம்னா இதை பேக் பீஸ் எடுத்துடலாம், பின்பக்கத்தை எடுத்துடலாம், இதை முன்பக்கத்தை எடுத்துடலாம். இந்த மீத துணியில் நம்ம கையை 3/4 ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வருது பாருங்கள் முன்பக்கத்தில், அதை சென்டராக வர்ற மாதிரி சரியாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மடிப்பு பகுதி தான் நமக்கு கழுத்தில் முன்பக்கத்தில் நமக்கு சென்டராக வரணும். அதை சென்டராக மடிச்சுக்கிட்டு நீங்கள் துணியை அதுக்கு தக்கன மடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் டிசைன் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் வர்றப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அடுத்ததாக நம்ம முன்பக்கம் தான் வெட்ட போகிறோம். முன்பக்கம் லைனிங்கை மேலே போட்டு அப்படியே வெட்ட போகிறோம். இந்த 42 இன்ச்சு சுடிதார் டாப்போட உயரம் 40 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு. கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சு. எப்பயுமே சுடிதார் அப்படின்னா நீங்கள் உயரத்துக்கு 2 இன்ச்சை கூட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே மடித்து தைக்கவும் ஷோல்டரில் 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கும் சரியாக வரும். இப்போ இந்த ஹைட்டு, அதாவது முன்பக்கம் இந்த டிசைன் வருது பாருங்கள், நெக்கு கிட்ட கீழே ஓப்பன் மாதிரி இந்த நெக்கு கிட்ட வர்ற டிசைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இது எந்த ஹைட் வரைக்கும் வருதுன்னு பார்த்துக்கணும். 12 இருக்குது. நம்ம கொஞ்சம் கழுத்தை மேலே ஏற்றி வச்சாலே உங்களுக்கு நமக்கு இந்த இடத்துல 5 அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே வருதா, ஒரு 3 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இதே இது கீழே இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப கம்மியாக தெரியும், நல்லா இருக்காது. பாருங்கள், இதிலேருந்து வச்சிங்கன்னா உயரத்தை வச்சிங்கன்னா 5 இன்ச்சு கழுத்து போக உங்களுக்கு ஒரு 7 இன்ச்சு தான் முன்னாடி டிசைன் வரும். அப்போ நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்ல நீளமாக இறங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறப்ப மேலே துணி இருக்குது. அப்போ நம்ம தாராளமாக ஒரு 3 இன்ச்சை மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 இன்ச்சு நமக்கு போனாலும் நமக்கு 10 இன்ச்சு முன்பக்கம் டிசைன் வரும். அந்த மாதிரி டிசைனை பொறுத்து மேலே துணி இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மேலே விட்டுட்டோன்னா நமக்கு நெக்கு கிட்ட தான் இது வரப்போகுது, கீழே சென்டரில். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி டிசைன் வர்றப்ப கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக இந்த 3 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சாச்சு. இங்கேருந்து நம்ம டாப்போட உயரம் எடுக்க போகிறோம். 40 + 2 42 இன்ச்சு குறிச்சாச்சு. அதே போல் ஃபுல்லு குறிச்சுக்கிறோமோ. இப்போ மேலே இந்த இடத்த நம்ம குறிச்சாச்சு. இங்கேருந்து கீழே 42 இன்ச்சு குறித்து நான் கோடு போட்டு வச்சுட்டேன். அடுத்ததான் நமக்கு இதை துணி இருக்கிறத அப்படியே டபுளாக மடித்து போட்டுக்கோம் இல்லையா, இந்த சென்டரை பார்த்து அகலம் பத்துமான்னு பார்த்துக்கலாம். தாராளமாக பத்தும். நமக்கு தேவை இடுப்புக்கிட்ட, அதாவது சைடு ஓப்பன் கிட்ட அகலம் நமக்கு 13 வச்சுருக்கோம். அப்போ இது தாராளமாக பத்தும். இப்போ நம்ம இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை முன்பக்கத்தை எடுத்து இந்த மடிப்பு பகுதி மாதிரி இதே போல் மடிப்பு பகுதி வர்ற மாதிரி நம்ம போட போகிறோம். பாருங்கள், மேலே சரியாக வச்சுக்கோங்க. இந்த நம்ம வரைஞ்சி வச்சுருக்க உயரம் சரியாக இருக்கணும். இந்த மடிப்பு பகுதி சரியாக இருக்கணும். கீழே மெயின் லைனிங்கை விட மெயின் கிளாத்து நமக்கு இறக்கமாக தான் வரும். இப்போ நம்ம மேலே உயரம் குறித்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த லைனிங் கிளாத்தை மேலே உயரத்தில் சரியாக வச்சுக்கோங்க. கீழே உயரம் இறக்கமாக வரும். அதனால் மேலே தான் ஏற்றி வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்படியே நம்ம லைனிங் அளவுக்கே தான் நான் மெயின் கிளாத் வெட்டுவேன். அப்படியே நான் அளவு சரியாக இருக்குது. இப்போ இது மேலேயே நம்ம வெட்டிடலாம். முன்பக்கத்துக்கு முன்பக்கத்தோட லைனிங் எடுத்து போட்டு கட் பண்ணுறோம். இந்த மெயின் கிளாத்தில் கீழே ஒரு இன்ச்சு, ஏன்னா இப்படியே விட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தொங்கும். இந்த மாதிரி 1 இன்ச்சு இந்த சைடில் உயரத்தில் மார்க் பண்ணி இதை லேசாக அப்படியே வளைச்சே கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். கீழே நம்ம மடித்து தைக்கையில் இந்த ஷேப் உங்களுக்கு அழகாக. இதே போல் தான் பின்பகுதியிலையும் நம்ம மெயின் கிளாத்தில் மட்டும் வெட்டினா போதும். அவ்வளோதான். இப்போ 42 இன்ச்சு சுடிதாருக்கு நம்ம முன்பக்கம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பின்பக்கம் கட் பண்ண போகிறோம். பின்பகுதிக்கும் மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள். மடிப்பு நம்மளை பார்த்துருக்குற மாதிரி வச்சுருக்கோம். உயரம்
42 இன்ச்சு குறிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நீங்கள் கஸ்டமருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி துணி பார்த்து எடுப்பாங்க. ஒரு சிலர் கலரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம கஸ்டமர் வந்து நம்மகிட்ட தைக்க கொடுக்குறப்ப அவங்க சைஸை பார்த்து அந்த துணி பத்துமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து அவங்க போனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி சொன்னாலும் இல்லை நம்ம வெட்டையெல்லாம் மறந்தாப்பில் கவனிக்காமல் வெட்டிட்டோனாலும் உயர அகலம் பத்தாமல் போயிடும். இதெல்லாம் வந்து சரியாக அந்த 42 இன்ச்சு தான் வரும். 42 இங்கே மேலே 1 இன்ச்சு இருக்குது, கீழே 44க்கு மேலே போகிறப்ப உயரமும் பத்தாது, பாடி அகலமும் பத்தாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க துணி. 42 இன்ச்சு சைஸுக்கு மேலே இந்த துணியில் வந்து கட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்ம வந்து டெய்லர் நீங்கள் கஸ்டமர்கிட்ட துணி வாங்குறப்ப விரித்து பார்த்தா அவங்க முன்னாடியே விரித்து பார்த்து அவங்க கேட்குற மாதிரி இது பத்துமா அப்படி அவங்க சைஸுக்கு பத்துமான்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ பின்பக்க உயரம் 42 குறிச்சிட்டோம். அதே போல் நம்ம பின்பக்க லைனிங்கை போட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம். இந்த மடிப்பு பகுதி சரியாக வச்சுக்கோங்க. பாருங்க சரியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இந்த துணியெல்லாம் பத்தவே பத்தாது. நம்ம இது மேலேயே கட் பண்ணி எடுப்போம். இது நல்ல கிளாத் வந்து நல்ல இது ரா சில்க் மாதிரி இருந்தது. அதனால நமக்கு வந்து இது நகலாமல் இருக்கனால நான் அப்படியே மேலே போட்டு வெட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னு 4-5 இடத்துல போட்டுக்கோங்க. அப்போ தான் இங்கே துணி விலகாமல் வெட்ட முடியும். இங்கே 1 இன்ச்சு கம்மி பண்ணி மாதிரி வளைவாக ஷேப்பாக வெட்டிட்டோம்னா பின்பகுதியில் முன்பகுதியில் வெட்டினோம் பாருங்க, அதே போல் கொஞ்சம் வளைச்சி வெட்டிடுறோம். இப்போ நம்ம 42 இன்ச்சு சைஸ் சுடிதாருக்கு முன்பக்கம் டாப்போட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக கை கட் பண்ணணும். கை கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பின்பக்க ஆம்கோல் கண்டிப்பாக அளவுக்கு தேவை. இப்படி வச்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக இந்த துணியில் கைக்கு லைனிங் கிடையாது, 3/4 ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ கைக்கு இந்த துணி மீதம் இருக்குது நமக்கு. இதில் 3/4 ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இந்த உயரம் கரையும் நான் ஒன்றா மடிச்சிருக்கேன். இப்படி மடித்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கைக்கு போட்டுக்கலாம். ரெட்டையாக மடிச்சிருக்கோம். ரெட்டையாக மடித்து அதை இன்னும் ரெட்டையாக மடிக்கையில் 4 பீஸ் வந்துடும். உங்களுக்கு வலது கை இடது கை ரெண்டுமே வந்துடும். இப்போ கையோட அகலம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம டாப்பில் ஆம்கோல் எவ்வளோ வச்சோன்னு பார்த்துக்கணும். அதை விட 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 7 வச்சோம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு கூட்டினோம்னா 7.5 கையோட அகலம். அதோட தையலுக்கு எவ்வளோ பாடி அகலத்தில் விட்டுருக்கோமோ அதே அளவு இங்கே கைக்கு விடணும். அப்போ தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணையில் இன்னொன்று கை ஆம்கோல்லையும் நம்ம அந்த அளவு விட்டோம்னா தான் சரியாக ஜாயின் பண்ண வரும். இப்போ வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். இப்போ ஆம்கோல் 7 + 1/2 7.5 + 1.5 9 இன்ச்சு வருது. கையோட அகலம் 9 இன்ச்சு. இப்போ ரெட்டையாக மடிச்சிருக்கோம். அதை இப்போ 4ஆக மடிக்கிறோம். 9 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கூடவே இருக்குது. சரியாக 9 இன்ச்சு வச்சுக்கலாம். என்ன பாருங்கள். இப்போ 9 இன்ச்சு இருக்குது. இது 1 2 3 4 பீஸாக மடிச்சிருக்கோம். இப்படியே நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப நமக்கு 15 உயரம் ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கும் நம்ம கையில் மேலே வந்து ஆம்கோலில் வச்சு தப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. எப்போயுமே கைக்கு நீங்கள் 1.5 இன்ச்சு உயரத்தில் கூட்டிக்கோங்க. 1/2 இன்ச்சு கை ஆம்கோலில் வச்சு தைக்கிறதுக்கும் கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி அளவுகளில் எல்லா அளவுகளுக்குமே காமனாக இந்த அளவு கூட்டினீங்கன்னா போதுமானது. இப்போ 14 உயரம் 15 அதோட 1.5 இன்ச்சு கூட்டுறோம். அந்த 14 குறிச்சிக்கலாம். டிசைன் எல்லாம் பார்த்துக்கோங்க. டிசைன்லாம் சரியாக வருதா இல்லை கீழே டிசைன் பூ டிசைன் வேணுமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு இல்லை கீழேருந்து கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம்.
பார்ப்போம். கீழே இந்த டிசைன் வேஸ்ட்டாக போகுது இல்லையா, கட்டிங்கில் போயிடும். அப்போ நம்ம கீழே இருந்தே கூட அளவெடுத்துக்கலாம். இந்த டிசைன் கீழே வரும், பூ டிசைன். இங்கேருந்து நம்ம உயரம் 16 எடுத்துக்கலாம். பூ டிசைன்லாம் இருக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம துணி எடுக்கணும். இப்போ இதிலேருந்து 16 எடுக்கிறப்ப உங்களுக்கு கைக்கிட்ட கீழே இந்த டிசைன்லாம் வரும். உயரம் 16. இப்போ இதை நம்ம கட்ட போட்டுக்கலாம். இப்போ கையோட அகலம் 7.5 + 1.5 9 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 9 இன்ச்சு இங்கே இருக்குது. இப்போ இது இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்துருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டில் மேல் பக்கம் 3 இன்ச்சு எடுக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா வந்து ஆம்கோலில் கையை வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஆம்கோல் வளைவும் இந்த கையோட வளைவும் சரியாக வரணும். அதோட கேப் வந்து 3 இன்ச்சு. இப்போ இதிலேருந்து இந்த 3 இன்ச்சிலேருந்து உள்ள அகலத்தில் 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டோம் இல்லையா, அதை குறிக்கிறோம். அதை இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் வளைவு இப்படியே போட்டுடலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சு இந்த பாயிண்ட் இந்த மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி இதே இந்த பின்பக்க ஆம்கோலை தான் வைக்கணும். பார்த்துக்கோங்க, இது பேக் சைடு ஆம்கோல். இந்த பேக் சைடு ஆம்கோலை நீங்கள் சுடிதார்னால் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். பாருங்கள், தைக்கையில் நமக்கு இப்படி வரும். 1/2 இன்ச்சு இங்கே மேலே ஷோல்டர் தைச்சோமோ இப்படி வைக்கலுக்கு இப்படியே வச்சு இந்த தையலுக்கான பகுதி வர்ற வரைக்கும் இங்கே தையலுக்கான பகுதி இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா இது பின்பக்க ஆம்கோல். அடுத்து இந்த இடத்துல 1 இன்ச்சு விட்டுருங்க, இந்த இடத்துல 1 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு வளைச்சிங்கன்னா இந்த சென்டரில் ஒரு 1 இன்ச்சு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது முன்பக்க வளைவு. இது வரைஞ்சாச்சு. கீழே வந்து இந்த கையோட அகல மேலே இருக்கிற அளவு கீழே இருக்காது. கீழே நம்ம குறைச்சி தான் தைப்போம். 5 + 1.5 இன்ச்சு தையலுக்கு 6 வைக்கிறேன் தையலுக்கு சேர்த்து. இப்போ இந்த இடத்துல 1 இன்ச்சு தையலுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்ருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த கையோட அகலத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ கை நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ கையில் வந்து நம்ம பின்பகுதி வளைவை தான் கட் பண்ணுறோம். இப்போ இது ஷோல்டர் சென்டருக்கு வர்றது. இந்த அளவுக்கு உள்ள நம்ம உள்ளே பிடிச்சி தைக்கணும். இப்போ 2 சேர்த்து 2 பீஸ் எடுக்கிறோம். 2 கை வந்துருச்சு, வலது கை இடது கை. இப்போ என்ன பண்ணுறோம், பின்பக்க வளைவு 4க்கும் சேர்த்து வெட்டியிருக்கோம் இல்லையா. இப்போ 2 பகுதியாக 2 விரிச்சிட்டோம். அப்போ 2 கை வந்துருச்சு. இது முன்பக்க வளைவுக்கு 2 கையிலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது முன்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்காக இதை மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம சுடிதார் டாப் வந்து கையும் வெட்டியாச்சு. எங்கெங்கே நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நம்ம லைட்டாக மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தைக்கையில் ரொம்பவே எளிமையாக இருக்கும். இது கீழே மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம 42 இன்ச்சு சுடிதார் டாப்பு நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வெட்டணும். இப்போ எல்லாம் சரியாக எடுத்து வச்சுக்கிறோம். முன்பக்கம், அடுத்ததாக பின்பக்கம். அடுத்ததாக பின்பக்கம். இது கையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம
கேன்வாஸே இல்லாமல் நம்ம லைனிங் கிளாத்தை கொடுத்தே நம்ம ஸ்ட்ரிப்பாக முன்பக்க கழுத்தை தைக்கலாம். அந்த மாதிரி தைக்கிறதுக்கு நம்ம இந்த லைனிங் கிளாத்தில் இப்போ கைக்கெல்லாம் நம்ம லைனிங் கொடுக்காதனால இந்த இடம் நமக்கு மிச்சமாக தான் இருக்கும். இப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த அகல பீஸ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம முன்பக்க கழுத்துக்கு வச்சுக்கலாம். அது எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நிவி டெய்லர் சேனல் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வெட்டி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சுடிதார் டாப்பை எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம். வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.